வணக்கம் நண்பர்களே. ஆர்எஸ்எஸ் என்றும் பிஜேபி மட்டுமே ஆதரிக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு என்று ஒரு வரலாற்று பதிவை நான் படித்தேன். ஆர்எஸ்எஸ் ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், இந்தியா ஒரு இந்துக்கள் வாழும் நாடாக அறிவிக்கப்பட வேண்டும், இந்து நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய சித்தாந்தங்களில் முதன்மையானதாக அறியப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை ஆதரித்திருக்குமா என்றால் வரலாற்று ஒரு பதிவை சொல்கிறேன். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களெல்லாம் பிடிச்சி உழுதி போடுறாங்க. அது எமர்ஜென்சியில் நடந்த கொடுமைகள் நிறைய, அதை சொல்ல ஆரம்பித்தா பல வீடியோக்கள் வெளியிடணும். அதை பற்றிய வரலாற்று பதிவுகள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இப்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் எமர்ஜென்சி காலத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவரஸ் அப்படிங்கிறவர் இந்திரா காந்திக்கு தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதுகிறார். என்ன, அடுத்த முறை இந்திரா காந்தி ஆட்சிக்கு வர ஆர்எஸ்எஸ் ஆதரவு தெரிவிக்கும், எமர்ஜென்சிக்கு அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னா ஆர்எஸ்எஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தான் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர்றாங்க. என்ன மன்னிப்பு கடிதம், அடுத்த எலெக்ஷனில் உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஒரு கடிதத்தில் நீங்கள் தேசத்தை சரியாக வழிநடத்துகிறீர்கள், ஆகவே எங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அப்படின்னு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவரஸ் எழுதியதாக ஒரு செய்தி. இப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த இடத்தில் சமரசம் செய்து கொண்டு எது காங்கிரஸோடு அன்றைய காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தியோடு சமரசம் செய்துவிட்டு 1977 பாராளுமன்ற தேர்தலில் மறைமுகமாக இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தால் அவரையும் தங்கள் பக்கம் இழுத்து கொள்ளலாம் என்று நினைத்து ஆர்எஸ்எஸ் அவரை ஆதரிக்கிறது மறைமுகமாக. ஏன்னா வெளியில் அவர் ஏற்கனவே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்கெல்லாம் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் பலமாகும்னு சொல்லி அந்த மாவும் அதை வெளியிட்டிருக்கு இந்திரா காந்தியும். எல்லாம் அரசியல் சமரசம் தானே. அப்போது இது வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, ஒருவேளை 1977 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் நாம் இந்திரா காந்தியை நம்ம பக்கம் வளர்ச்சிடலான்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் முயன்றதாக ஒரு வரலாற்று பதிவு. இதை ஆர்எஸ்எஸ்ஸில் இப்போது இருந்து கொண்டிருக்கும் அல்லது மறைந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எழுதிய ஏதாவது புத்தகங்கள், இப்போது இருந்து கொண்டிருக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடைய கருத்துக்கள் இதாக இருந்தால் தாராளமாக நாகரிகமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் பேரையும் சொல்லியே அந்த செய்தி வருகிறது, ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவரஸ் அப்படின்னு சொல்லி தான் வருது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த அரசியல் சமரசங்கள் சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டு என்பதை விட சுயநலத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் இதில் சரியான பதிவாக இருக்க முடியும். ஆக ஒரு இயக்கத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட சித்தாந்த கொள்கையோட ஆர்எஸ்எஸ் சில இடங்களில் சமரசம் செய்திருக்கிறது, இந்திரா காந்தியை ஆதரிப்பது உட்பட. தொடர்ந்து பேசலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.